families, welcome to Madhushin Information Channel. Madhushin Information Channel நாம் இன்னைக்கு எந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படினா தெரிந்த பழமொழிகளின் தெரியாத அர்த்தங்கள் அப்படிங்கற ஒரு டாபிக்ல நாம் இன்னைக்கு ஒரு பழமொழியோட உண்மையான அர்த்தத்தை தான் நாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நீங்க ஏதோ ஒரு Dress உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வாங்குறீங்க, ஓகேவா? அந்த ட்ரெஸ்ஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் நீங்கள் காட்டுறீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்ட் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு பழமொழியை யூஸ் பண்ணுவீங்க. அது என்ன தெரியுமா? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படிங்கிற ஒரு பழமொழியை யூஸ் பண்ணியிருப்பீங்க. நம்மள நிறைய பேர் இந்த பழமொழியை பயன்படுத்தியிருப்போம். ஆனால் அதோடைய உண்மையான அர்த்தம் இது கிடையாது. கழு அப்படிங்கிற ஒரு கோரப்புல் வகை இருக்குது. அந்த கோரப்புல் வகையில் பாய் தைக்கும் பொழுது கற்பூர வாசனை அடிக்குமா அந்த பாயில். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை கிடையாதுங்க. கழு தைக்கு, அதாவது தைக்கும் பொழுது அந்த வாசனை அடிக்குமா கற்பூர வாசனை, அதுதான் கழு தைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. இந்த வீடியோவில் இருந்து இந்த ஒரு பழமொழிக்கான உண்மையான அர்த்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன பழமொழியை பற்றின உண்மையான விளக்கங்கள் சொல்லலாம், வீடியோ போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.